ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நீங்கள் தீர்மானத்தை கொண்டு வரோம். அந்த தீர்மானம் எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, அந்த சட்டத்தை ஒருவேளை அவர்களை வந்து மக்களவையிலே மாநிலங்களில் தாக்கல் செய்து நடைமுறை கொண்டு வந்துட்டால் அதை நாங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாம் கேட்டோம். அதற்கு நாம் முன்னுதாரணமாக வைத்தது வந்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நீங்கள் கொண்டு வந்த தீர்மானம். ஓகே, இப்போ நம்ம முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறோம். இது வக்ஃபு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாகவே திருச்சியில் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைமுறைப்படுத்திட்டார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு வந்து மானியம் கொடுத்தோம்ன்ற மாதிரியான இந்த குழந்தைக்கு வந்து லாலிபாப் காட்டி நிலாவை காட்டி சோறு ஊட்டுற மாதிரியான வேலையெல்லாம் இனி செய்யாது. ஏன்னா கஞ்சிக்கு வக்கற்றவர் நிலையம் முஸ்லீம் சமூகம் இங்கே இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து அகில இந்திய அளவில் முஸ்லீம்கள் வந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலையும் தலித்களை விட பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லி சர்ச்சார் கமிஷன் சொல்லுது. அதே சூழல் தான் தமிழ்நாட்டிலும் கூட. அதே சூழல் எப்படி அதை விட குறைவா இருக்குன்றத ரிப்போர்ட். பாதுகாப்பான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் உறுதி செய்யப்பட்டிருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்றாங்கல்ல. இது தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்க? யூபி மாதிரி உங்களை கும்பல் படுகொலை செய்யலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? யூபி மாதிரி உங்கள் மீது வந்து புல்டோசர் பயங்கரம் நடக்கல நீங்க சொல்ல வரீங்களா? நான் அதான் கேட்குறேன், பாதுகாப்புனா நீங்க எந்த அளவுகளை வைக்கிறீங்க? மிரட்டி பாக்குறீங்களா? இங்க மிரட்டி பாக்குறீங்களான்னு கேட்குறோம். நாங்கள் குஜராத்தில் இருந்த அன்சாரிகள் அல்ல, நாங்கள் டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷாருக் பத்தான்கள். நாங்கள் அடி வாங்கிலாம் தமிழ்நாட்டு முஸ்லீம் போயிட்டு இருக்கோம். அந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்களாம் வச்சுக்காதீங்க. வெளிப்படையாக முஸ்லீம்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லப்படுது, வெளிப்படையாக முஸ்லீம்களுக்கு வந்து எங்கள் கடையில் வேலை இல்லைன்னு சொல்லப்படுது. இதே தமிழ்நாட்டில் இதே டி நகரில் போன ஆண்டு ஓடே போடுறான் முஸ்லீம்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் கடையில். உங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீமை வந்து என்கவுண்டர் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ ஒரு முஸ்லீம் போலீஸ்காரர் தேவைப்படுறாரு. அந்த அளவில் தான் இங்கே பாதுகாப்பு இருக்குது. புகாரி மூலமாக ஜாஃபர் கொல்லப்பட்டார். அதுலேயும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களது ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து 3 பேர் என்கவுண்டர் செஞ்சீங்க. என்கவுண்டர் செஞ்ச அந்த காவல் ஆய்வாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? நிலச்சூழல் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை முழுக்க மார்வாடி கையில் இருக்கு. 12வது படிக்கிற பசங்களை எல்லாம் வீடு புகுந்து என்னையை வந்து என்கொயரி கூப்பிட்டுக்கிட்டு குற்றத்தை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கு. என்னைய குற்றம் ஒத்துக்க, அவ்வளோதான். சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உங்க அனுமதி இல்லாமல் வர முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் உங்களால் போட முடிஞ்சது. எப்போ போட்டீங்க அந்த தீர்மானம்? உங்க சட்டமன்றத்துக்குள்ள சிபிஐ உள்ள நுழையும் போது உங்களுக்கு வலிக்குது இல்ல? இன்னைக்கு வீட்டுக்குள்ள டெய்லி என்னைய வந்துட்டு போறானே நீட்டு கேஸ் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் போறதே கிடையாது, என் மேல வாரண்ட் இருக்கு. நான் கைது செய்யட்டும்னு உட்காந்துட்டு இருக்கேன். அப்போதான் இந்த திராவிட ஆட்சியோட லட்சணம் என்ன தமிழக மக்களுக்கு தெரியும். என் மேல வாரண்ட் இருக்கு தெரியுமா? நீட்டு வழக்குக்காக கைது வாரண்ட் இருக்கு என் மேல. கனவுலயே இருக்காதீங்க. நீங்க ஆப்ஷன் எல்லாம் மாறுது. தேர்தல் அரசு நீங்க போற கணக்கு மாதிரிலாம் இல்லை. உங்களை தாண்டிய கணக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மாறுதுன்றீங்க. ஆப்ஷன்ஸ் மாறுது, நிறைய ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஓகே, இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை போன்ற விஷயத்துலலாம் வந்து உங்களுக்கு ஆதரவு தான் சார் இருந்தாங்க. அதாவது அதுல ஒரு பெரிய வந்து ஓஎப்எஸ் பொய் இருக்கு. எவ்வளவு பேர் வெளியிட்டீங்க சொல்லுங்க? திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிங்க. இந்த இத்தனை ஆண்டுகளா உங்க கையில தானே அந்த சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஆமா, அந்த சட்டமன்ற தொகுதி பாருங்களேன். திமுகவின் கோட்டைங்க அது. கோட்டை. அந்த தொகுதியோட வளர்ச்சி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தண்ணியில கழிவு நீர் சேர்ந்து வருதுங்க. தண்ணி இருக்குல்ல, குடிக்கிற தண்ணி, அதுல கழிவு நீர் சேர்ந்து வருது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் வெல்ஃபேர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் திரு கௌஸ் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போது அண்மையில் பார்த்துருப்பீங்க, அண்மையில் கூட நீங்கள் ஒரு பேட்டி நம்ம கொடுத்துருந்தீங்க. அந்த பேட்டியில் கூட தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் மற்ற அண்டை மாநிலங்களைப் போல வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்தீங்க. அது போலவே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு மற்றும் முதலமைச்சர். எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு கட்ட தரப்பிலிருந்தும் எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கட்சியினர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததையும், முதலமைச்சருடைய தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்த அதிமுக உட்பட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் அதை ஆதரித்து இருப்பதை நாங்கள் மனமாற வாழ்த்துறோம், பாராட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அதை கேட்கலை. அதையும் கேட்டோம், அதை மட்டுமே கேட்கலை. நாம் இங்கே கேட்டது என்னென்னா, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நீங்கள் தீர்மானத்தை கொண்டு வரோம். அந்த தீர்மானம் எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, அந்த சட்டத்தை ஒருவேளை அவர்களை வந்து மக்களவையிலே மாநிலங்களில் தாக்கல் செய்து நடைமுறை கொண்டு வந்துட்டால் அதை நாங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாம் கேட்டோம்.
அதற்கு நாம் முன்னுதாரணமாக வைத்தது வந்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நீங்கள் கொண்டு வந்த தீர்மானம். ஓகே, குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நீங்கள் கொண்டு வந்த தீர்மானம் என்பது அந்த குடியுரிமை திருத்த சட்ட தீர்மானத்திற்கு எதிரானதில்லை. நீங்க அங்க கொண்டு வந்தாலும் நாங்க இங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்பதுதான் அந்த தீர்மானம். அதாவது மாநில உரிமையை முன்னிறுத்தக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானம் என்பது இந்திய அரசு சட்டம் அட்டவணை 7 அடிப்படையில் தாக்கல் செய்யப்படக்கூடிய தீர்மானங்கள். இதெல்லாம் அட்டவணை 7 என்பது மாநில உரிமையை சார்ந்து. அப்போ மத்திய அரசு கொண்டு வந்தது என்பதற்காக முழுமையாக ஒரு மாநில அரசு இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அதனால தான் நாம் வந்து நீட்டுக்கு விலக்கு கேட்டோம். மும்மொழி கொள்கையை நாங்கள் வந்து ஏற்க முடியாது நம்ம சொல்லியிருக்கோம். புதிய கல்விக் கொள்கையை நம்ம இங்கே ஏற்க முடியாது சொன்னது எல்லாமே இந்த அடிப்படையில் தான். அப்போ நாம் முதலமைச்சர் கேட்டது என்பது இந்த தீர்மானத்திற்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வரணும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுங்கன்றதான் நம்ம கேட்ட கேள்வி, நம்மளோட நோக்கம், கோரிக்கையை தவிர வெறும் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு போறதுனால மத்திய அரசுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லையே. அறிவிச்சுட்டு போங்கன்னு வாங்க. மத்திய அரசுக்கு ஆண்ட வந்து உங்களுக்கு வந்து எந்த ஜனநாயக உரிமைகளும் அவர் மதிப்பதில்லை. ஒரு பேருக்கான எதிர்ப்பு மாதிரி தெரியுது உங்களுக்கு. அதாவது அவ்வளவு நம்ம இதை சிறுமைப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து முதலமைச்சருக்கு சரியான முறையில இந்த அறிவுறுத்தல்கள் இல்லாம போயிருக்கலாம். தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா, முதலமைச்சருடைய செயலாளர்களோ அல்லது உளவுத்துறைகளோ உரிய செய்தியை முதலமைச்சர் கொடுப்பதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சட்டம்னா வக்ஃபு சட்டமா என்ன, எதற்காக இதை நம்ம எதிர்க்க சொல்றோம் அப்படின்ற முழுமையான தகவல் முதலமைச்சருக்கு போய் சேர்ந்திருப்பாதுன்றதான் நம்மளோட சந்தேகம். இது வந்து தோழர் நீங்க சிறுமைப்படுத்த, நானும் சிறுமைப்படுத்த விரும்பல. ஆனா செயலாளர்கள் சொல்லி அதிகாரிகள் சொல்லி முதலமைச்சர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சருக்கே தெரிஞ்சிருக்கணும் தானே. அப்படி அவ்வளவு முக்கியத்துவமான பிரச்சனை இல்லையா? அப்படி முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா 2 நாள் முன்னாடி இஃப்தார்ல அவர் சொல்லியிருக்கணும். நீங்கள் நல்லா கவனிங்க, 2 நாளுக்கு முன்னாடி தான் திமுகவுடைய சிறுபான்மை நலப்பிரிவு சார்பாக இஃப்தார் நிகழ்ச்சி நடந்தது. பொதுவாக முதலமைச்சர் திட்டங்களை எங்கே அறிவிப்பாருன்னா, முஸ்லிம்கள் சார்ந்த திட்டங்களை இஃப்தார் நிகழ்ச்சியில் தான் அறிவிப்பார். ஏன் இன்னைக்கு அறிவிக்கலை நீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை இருக்குது, இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் எந்த செய்தியுமே முதலமைச்சர் போய் சேரலை. ஓகே. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறாரு, அமித்ஷாவை பார்க்குறார். அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு தெரியாது. அதற்கு எதிர்வினையாக தான் உடனே இங்கே முதலமைச்சர் வந்து அவசரமாக தான் இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காருன்னு தான் நாம் யூகிக்கிறோம். ஓகே. அந்த இடத்துல முதலமைச்சருக்கு வக்ஃபு திருத்த சட்டம்னா என்ன, அதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய 117 திருத்தங்கள் என்பது என்ன, எதற்காக இந்த சட்டத்தை முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்க, அது எந்த அளவில் மாநில உரிமைகளை பாதிக்குது அப்படின்ற எந்த விஷயமுமே முதலமைச்சர் தெரியல அப்படின்றது நம்மளுடைய ஒரு வருத்தமான செய்தி. இதில் இன்னொரு விஷயம் என்ன, சட்டப்பேரவையில் முதலமைச்சருடைய செய்திகளை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா அவர் திரும்ப ஒரு விஷயத்தை சொன்னாருன்னா, வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர்ஸ், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தீர்மானிப்பார்கள் இது எந்த சொத்து வந்து முஸ்லிம்களோட சொத்து என்பது, இது முஸ்லிம்களோட சொத்துல வந்து கை வைக்கிற வேலைன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார் இல்லையா. இப்போ நம்ம முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறோம், இது வக்ஃபு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாகவே திருச்சியில் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைமுறைப்படுத்திட்டார் தெரியுமா உங்களுக்கு? வக்ஃபு சட்ட மசோதா வரதுக்கு முன்னாடி அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. திருச்செந்தூரை கிராமத்துடைய அந்த 389 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தமானது என்பதை முடிவெடுத்தது யார் தெரியுமா? வாரியம் கிடையாது. அப்போ வாரியத்தின் சேர்மனாக இருந்த அப்துல் ரஹ்மான் கிடையாது, அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளர் அதை சொல்லியிருக்கிறார். புரியுங்களா? அப்ப இது நீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது, சட்டத்தை பாஜக அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக உங்களுடைய மாநிலத்தில் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை நடைமுறைப்படுத்திட்டாருன்றத முதலமைச்சர் கவனத்தை இந்த பேட்டி மூலமா நான் கொண்டு போய், அதுக்கப்புறமா நானும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறமா அதை ரிப்பீல் பண்ணிக்கிட்டாங்க, அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதாவது ஒரு பீஸ் மீட்டிங் நடந்தது. ஓகே. யாருக்குன்னா முஸ்லீம் தரப்புகளுக்கும் அந்த வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்த அந்த 300 ஏக்கர் ஆக்கிரமித்திருந்த நபர்களுக்கும் இடையில ஒரு பீஸ் மீட்டிங் நடந்து, பீஸ் மீட்டிங்கான டிசிஷனை அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் முடிவெடுத்து அந்த இடத்தின் மீது இருந்த என்ஓசியை நீக்குறார். வாரியம் நீக்கல. அந்த இடம் பத்திரப்பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாரியம் போட்டிருந்த அந்த உத்தரவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நீக்கினாரே தவிர வாரியம் நீக்கல. அப்ப இது ஏற்கனவே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்க தமிழ். அப்ப முதலமைச்சருக்கு இதை இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் வந்து பதிவு நடந்துட்டு இருக்கு. இல்ல நான் அதை கேட்கல, தமிழகம் முழுக்க இப்படியாக மாவட்ட ஆட்சியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அதாவது இந்த இஷ்யூ என்பது முதல்ல நமக்கு வந்து திருச்செந்தூரை மட்டும்தான், ஆமா திருச்சியை மட்டும்தான் வந்தது. அதன் பிறகு பரவலா வந்து இந்த வக்ஃபு, அதுக்குள்ள வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்துச்சு. ஐயோ நம்மளே அப்போ அமீல் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அந்த நடவடிக்கைக்கு போகாம நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை இது பிஜேபிக்கு தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது பிஜேபி தெரிஞ்சிருந்தா
இந்த சட்டத்தை மாண்பு முதலமைச்சர் எதிர்க்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு வந்து இதை விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்க வந்து இந்த சட்டத்தை இப்போ நீங்க ஆமோதிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க, ஆனா நீங்க தான் இதை வந்து தமிழ்நாட்டில் முதல் நடைமுறைப்படுத்தி இருக்கீங்கன்றத கிரண் ரிஜிஜு சொல்லிட்டு இருப்பார். நல்ல காலம் அவருக்கு தெரியல. ஓகே, அப்போ முதலமைச்சருக்கு இதை குறித்த முழுமையான செய்தி போய் சேரல அப்படின்றத நம்ம வந்து இந்த வருத்தத்தோட பதிவு பண்றீங்க. ஆனா சொல்லுங்க. அப்படி அவர் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருந்துன்னு சொன்னா கண்டிப்பா அவர் வந்து அந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலேயே இதை அறிவிச்சிருக்கணும். இப்போ அண்மையில நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை பேசும்போது சிறுபான்மையினருக்கு நலனான அரசாகத்தான் திமுக இயங்குகிறது இருக்கிறது, நம்ம ஆட்சியில் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திமுக தலைவரும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, மற்ற நபர்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்று இருக்கிறதா அல்லது அதில் கொஞ்சம் மாற்றுக்கிறது உங்களுக்கு இருக்கா? இந்தியாவினுடைய கல்வி பொருளாதார இப்போ முதலமைச்சர் தொடர்ந்து பேசுவது என்னன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கான கல்வி பொருளாதாரத்தில் நான் வந்து உங்களுக்கு வந்து உரிய பங்களிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ரெண்டாவது வந்து காகிதம் இல்லத்தை வந்து இறக்கும் பொழுது இந்த சமூகத்தை வந்து உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒப்படைச்சதாக திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆமாம், முதலமைச்சரும் அதுதான் சொன்னார். உண்மைதானே அது? உண்மைன்னு சொன்னால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தால், உங்கள் பையன் இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு, உங்கள் கையில் ஒப்படைச்ச உங்களே அறிமுகப்படுத்தின சமூகம் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, கலைஞரை அண்ணாவிற்கு அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னா முஸ்லீம்கள் தான். மீளாது மேடை தான் முதல்ல வந்து அண்ணாவிற்கு கலைஞர்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குன்றதை அறிமுகப்படுத்தி வைத்தாங்கன்னு சொல்லி இவங்களே அதை சொல்லி பெருமைப்படுத்திக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு முதலமைச்சராகவும் நீங்க இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராகவும் உங்க குடும்பம் இன்னைக்கு வந்து ஆசியாவின் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் நீங்க எதை நிர்ணயிக்கிறீங்களோ அதுதான் இங்க பேசணும், நீங்க எதை வந்து நிர்ணயிக்கிறோம் அதுதான் இங்க நடக்கணுன்ற மாதிரி அவ்வளவு அதிகாரத்தில் வச்சிருக்கீங்களே, உங்களை அறிமுகப்படுத்தின இந்த சமூகத்திற்கு நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்றதான் கேள்வி. எங்க வச்சிருக்காங்கன்றதான் இப்போ நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்புறோம்னா, நீங்க சொல்லக்கூடிய இந்த மாநில இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி சொல்றீங்க இல்லையா, அனைவருக்குமான வளர்ச்சி என்பதில் முஸ்லீம்கள் பங்கு இருக்கான்ற கேள்வியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம்களோட அதிகாரம் என்பது பெரும் கேள்விக்குறியா இருக்கு. நாம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து எங்களுக்கு வந்து நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுத்தோம், நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு வந்து மானியம் கொடுத்தோம்ன்ற மாதிரியான இந்த குழந்தைக்கு வந்து லாலிபாப் காட்டி நிலாவை காட்டி சோறு ஊட்டுற மாதிரியான வேலையெல்லாம் இனி செய்யாதீங்க. ஏன்னா கஞ்சிக்கு வக்கற்ற நிலையில் முஸ்லீம் சமூகம் இங்கே இல்லை, கஞ்சிக்கு வக்கற்ற நிலையில் முஸ்லீம் சமூகம் இங்கே இல்லை. அப்போ எங்களுக்கான உரிமை என்பதை நாங்கள் எதை கேட்குறோன்னா அதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இவங்க உதாரணம் 3.5% இடஒதுக்கீடு இருக்குது, அந்த 3.5% இடஒதுக்கீடு முழுமையாக நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்கன்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு சொல்கிறோம். ஒரு நேரத்தில் 3.5 7% உயர்த்துங்கன்னு கேட்டு அதே சூழலில் தான் அந்த 3.5% இடஒதுக்கீடு கூட பல நேரங்களில் நிரப்பப்படாமல் அது பொதுப்பட்டியலுக்கு அனுப்பப்படுது. அப்போ அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு வந்து இந்து அறநிலையத்துறையுடைய பணி நியமனங்கள் இருப்பாங்க, அது எல்லாமே யாருன்னா பிராக்டிஸ்டு ஹிந்து தான் அதில் இருக்க முடியும். ஆமாம், பயிற்சி பெற்றவர்களாக இருக்க முடியும். பயிற்சி பெற்றவர்கள் அவர்கள் இந்துக்களாக தங்களை உணர்ந்து அதை கடைபிடிக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கும். ஆமா ஆமா, நீங்க வந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இறை மறுப்புல இருந்தீங்க, உங்களால வந்து இந்த நாத்திகரா இருந்தாலும் அவ்வளவு வேலை பார்க்க முடியாது. ஆமா, அப்ப இங்க முதலமைச்சர் நேற்று இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து 2 முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு போய் வக்ஃபு கொள்ள நீங்க போடுறீங்க, அவங்களுடைய நம்பிக்கையில நீங்க கை வைக்கிறீங்க, நீங்க எப்படி அதை போய் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு கேட்குறீங்க. இப்போ நாங்கள் கேட்குறோம், வக்ஃபு வாரியத்தில் முந்தானத்து தான் வந்து ஒரு 27 பணியிடங்களை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த 27 பணியிடங்களை வந்து யார் ஃபில் பண்ணாங்கன்னா வாரியம் ஃபில் பண்ணலை, டிஎன்பிசி ஃபில் பண்ணுது. ஓகே, வாரியத்திற்கான தேர்வை டிஎன்பிசி எப்படி நடத்துறதுன்றதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அப்போ டிஎன்பிசின்றப்போ அது பொது தானே? இல்லை, டிஎன்பிசி இந்து சமயத்துக்கு தேர்வு நடத்துறாங்களே, எங்க நடத்துறாங்க? இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதை சின்ன சின்ன போஸ்டிங்லாம் தேர்வு நடத்தி அவங்க தேர்வு பண்றாங்க. நானே பார்த்தேன். அதில் நீங்கள் இந்துக்கள் மட்டும் போடுறீங்கல்ல? ஆமா, இந்துக்கள் மட்டும் போடுறாங்க. நீங்கள் போட்டீங்களா? இதில் போடலையா? போடலன்றா நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ அதில் எவ்வளோ பேர் தேர்வு எழுதுனாங்க, அதில் எவ்வளோ முஸ்லீம் அல்லா, இப்போ 27 பணியிடங்கள் எவ்வளோ முஸ்லீம் அல்லாதவர் நீங்கள் போட்டிருக்கீங்கன்றது நமக்கு தெரியல. இப்போ நேற்று வந்து வாரியத்துடைய தலைவர் வந்து சட்டக்குழுன்னு நிர்ணயிச்சிருக்கார், அதில் 2 வழக்கறிஞர்களை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க, 2 பேரும் முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்போ உங்களுடைய வாரியத்தில் ஒரு முஸ்லீம் வழக்கறிஞர் கூட வந்து உங்களுக்கு கிடைக்கல நாங்கள் கேட்குறோம். அப்போ இன்னைக்கு வந்து அகில இந்திய அளவில் முஸ்லீம்கள் வந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலையும் தலித்களை விட பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லி சச்சார் கமிஷன் சொல்லுது. அதே சூழல் தான் தமிழ்நாட்டிலும் கூட அதே சூழல் எப்படி அதை விட குறைவா இருக்குன்றத ரிப்போர்ட். பிற சமூகத்தை விட தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம் சமூகத்துடைய கல்வியும் வேலை வாய்ப்புடைய வளர்ச்சி என்பது பிற சமூகத்தை ஒப்பிடும் பொழுது
தேசிய சராசரி என்னோ அதை விட கம்மியா இருக்குன்றத தமிழ்நாட்டோட ரிப்போர்ட். இல்ல பாதுகாப்பான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் உறுதி செய்யப்பட்டிருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்றாங்கல்ல. இது தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்க? யூபி மாதிரி உங்களை கும்பல் படுகொலை செய்யலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? யூபி மாதிரி உங்கள் மீது வந்து புல்டோசர் பயங்கரம் நடக்கல நீங்க சொல்ல வரீங்களா? நான் அதான் கேட்குறேன், பாதுகாப்புனா நீங்க எந்த அளவுகளை வைக்கிறீங்க? மிரட்டி பார்க்குறீங்களா? இங்க மிரட்டி பார்க்குறீங்களான்னு கேட்குறோம். நாங்கள் குஜராத்தில் இருந்த அன்சாரிகள் அல்ல, நாங்கள் டெல்லியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஷாருக் பத்தான்கள். நாங்கள் அடி வாங்கிட்டுலாம் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் போயிட்டு இருக்கோம். அந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்களாம் வச்சுக்காதீங்க. புரியுங்களா? நாம கேட்குறோம் சுய உரிமையை கேட்டுட்டு இருக்கோம், சுய பங்கு எங்களோட அதிகாரத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் திரும்ப நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இந்தியாவை வட இந்தியாவை போல இங்கே இல்லை, நீங்கள் வட இந்தியாவை விட சிறப்பாக இருக்கீங்க, பாதுகாப்பாக இருக்கீங்க. நான் பட்டியல் போட்டுமா தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு? அப்படின்னு நடந்துச்சு சம்பவம். திராவிட மாடல் ஆட்சி நடந்திருக்குது அந்த மாதிரி. இதே திராவிட மாடலோட கடந்த 3 ஆண்டுகளில் சங்க பரிவார கும்பல்கள் மிரட்டல் வாட்ஸ்அப் செய்திக்காக, ஒரு வாட்ஸ்அப் செய்திக்காக சாதிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராம நிர்வாக அலுவலர், மேட்டுப்பாளையத்துறை கிராம நிர்வாக அலுவலர், அவருக்கு என்னைக்கு பணி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4/3/2025 என்னைக்கு 4 இந்த மாதம் சாதிக்குன்னு சொல்லி ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு அவருக்கு வந்து எங்கே போடுறாங்க? காரமடை. மேட்டுப்பாளையத்தோர் காரமடையில் உள்வட்ட வருவாய் ஆய்வாளர் அவருக்கு பணி கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. அதனுடைய ஆதாரம். இதற்கு எதிராக கோவை மாவட்டத்துடைய இந்து முன்னணியுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் ஒரு முகநூலில் ஒரு பதிவு போடுறார். என்னன்னா இந்த சாதிக் என்பவர் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர். அதற்கான முழுமையான ஆதாரத்தை அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்து நான் முஸ்லீம்ன்ற அடிப்படையில் தான் அவர் பணி வாங்கியிருக்கார், பணி நியமனம் பெற்றிருக்கார். ஆனால் அவரோட முன்னாள் பேர் என்ன? செந்தில்குமார். ஆனால் அவருக்கு எதிராக ஒரு சங்கி பைய போட்ட முகநூல் பதிவுக்காக 10ஆம் தேதி அவர் வந்து அந்த காரமடையிலேருந்து அன்னூருக்கு மாற்றப்படுறார். என்ன காரணத்துக்காக மாற்றப்படுறார்? அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து முஸ்லீமு, இங்கே இந்த காரமடையில் இருக்கிறது பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்க, இவர் வந்தாருன்னு சொன்னால் இந்துக்களுடைய நிலங்களை எல்லாம் இவர் முஸ்லீம்கள் மாற்றுவார்னு சொல்லி அவதூறு பிரச்சாரத்தை வாட்ஸ்அப்பில் போடுறாங்க செய்தி. ஒரு விஏஓ யார் வேணா இருக்கலாமே, அப்பெல்லாம் ஒன்றும் சட்டம்லாம் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க 4/3/2025 பணி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கு பாருங்க 3வது இடத்துல செந்தில்குமார் சொல்லி பேர் இருக்கு. அதுக்கு இங்கே இருந்தாங்க பணி மாறுதல் 10/3 முதல் ஆளே யாரு? செந்தில்குமார். அப்போ இதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ இதே மேட்டுப்பாளையத்தில் யாசிர் அராஃப்ன்ற ஒரு பையன், அவரும் கிராம நிர்வாக அலுவலர், ரொம்ப கடுமையாக முயற்சி செய்து உடைச்சி படித்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி போராடி அந்த பணியை பெற்றிருக்கார். அவருக்கு எதிராக இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தொடர்ந்து பிரச்சாரம். என்னன்னா அங்கே வந்து மேட்டுப்பாளையத்தில் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் ஒரு அசைன்மெண்ட் தர, கிராம நிர்வாக அலுவலருக்கு என்ன வேலை? மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்ல வேண்டிய வேலையை செய்ய வேலை. அப்போ அங்கே வந்து மேட்டுப்பாளையத்தில் ஒரு 222 பயனாளர்கள் அந்த நிலமற்ற ஏழைகளுக்கு இலவச பட்டா கொடுக்க சொல்லி 224 பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஒரு கிராம நிர்வாக அலுவலர் எப்படி தேர்ந்தெடுப்பார்? இவன் முஸ்லீமா நான் முஸ்லீமான பார்க்க மாட்டாங்க. மனுக்கள் வரும், அந்த மனுக்களின் அடிப்படையை தேர்ந்தெடுப்பாங்க. தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்வார். அவர் தான் இடத்தை ஒதுக்குறவரும் இல்லை, அவர் செலக்ட் பண்ண, அவர் வந்து வரக்கூடிய மனுக்களை ஸ்க்ரூட்டினிங் பண்ணி தாசில்தாருக்கான ஆர்ஓ அனுப்புவார். அவரை தாசில்தார் தாசில்தார் கலெக்டர் அனுப்புவார். இறுதி முடிவு எடுப்பவர் கிடையாது. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா இப்போ இவருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரம் போடும். என்னன்னா அந்த மேட்டுப்பாளையத்தில் வேடர் காலனின்னு சொல்லி ஒரு பகுதி, இது வேடர்களுக்கான சொந்தமானது, இந்த இடத்தை இந்த யாசிர்ன்ற இந்த கிராம நிர்வாக அலுவலர் முஸ்லீம்களுக்கு பட்டா போட்டு தரான் அப்படின்னு சொல்லி வெறுப்பு அரசியல் பண்ணி அவருக்கு எதிராக தொடர்ந்து அவ்வளவு அவதூறு, எல்லாமே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், எல்லாம் ஆதாரமற்ற குற்றம். என்னன்னா அந்த 224 பயனாளர்கள் 50 பேர் முஸ்லீம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் கேட்குறேன் ஏன் இருக்கக்கூடாது? அதுக்கப்புறம் விசாரிச்சா அந்த சொத்தே வக்ஃபு சொத்து. இவர்கள் எது வந்து வேடர்களுடைய காலனியை வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுதோ அந்த வேடர் காலனியில் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி சொத்து வக்ஃபு சொத்துன்னு சொல்லி அதன் பிறகு நம்ம அதை குறித்து ஆய்வு செய்யும்போது சொல்லப்படுது. அப்போ இந்த யாசிர் அராஃபத்துக்கு எதிராக அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை மேட்டுப்பாளையத்தில் இந்து முன்னணி அமைப்பு செய்யுது. ஒரு கிராம நிர்வாக அலுவலர் எப்படி அந்த பகுதி மக்களான போய் வேலை செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்கள். சரி, கிராம நிர்வாக அலுவலர் விட்டுடுங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாரு? பேராசிரியர் ஜவாஹிருல்லா. ஆமாம். ஹெச் ராஜா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பேசினார்? ஜவாஹிருல்லா என்பவர் அல்லுமா தீவிரவாதி, சிவகார்த்திகேயனோட அப்பாவுடைய சாவுக்கு யார் காரணம்? ஜவாஹிருல்லா தான் காரணம்னு சொல்லி சொன்னார். என்ன நீங்கள் வந்து ஹெச் ராஜா மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, ரொம்ப தூரம் வேண்டாம். ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதே ஜவாஹிருல்லாவுடைய
தேச அந்த இதை வந்து அவர் கேள்விக்கு உட்படுத்தினார். என்ன சொல்ற, இறையாண்மையை ஒரு கேள்விக்கு உட்படுத்தார். இவன் எல்லாம் இந்த நாட்டை காட்டி கொடுக்குறவன். யாரை பார்த்து? ஜவஹர்லால் எம்எல்ஏவை பார்த்து ஒரு விமான நிலையத்தை ஹெச்ராஜா வந்து இவெல்லாம் தேச துரோகி, இவன் இந்த நாட்டை காட்டி கொடுப்பான் இவன்றார். என்ன நடவடிக்கை எடுத்து இந்த அரசு ஹெச்ராஜாவின் மீது? நீங்க வந்து அந்த ஒரு மருத்துவமனையில் ஒரு இந்து அறநிலையத்துறையுடைய ஒரு அறங்காவலரா நர்கீஸ் பானுன்னு சொல்லி ஒருவரை நியமித்திருக்காங்க அறங்காவலரா. அவர் ஹிந்து தான், அவர் பான் ஹிந்து, பிராக்டிஸ்ட் ஹிந்து அவர். ஆனால் அவரோட பிரசவத்தில் அவர் பிறக்கும் பொழுது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்திருக்கு. அந்த பிரசவத்தை ஒரு முஸ்லீம் நர்கீஸ் பானுன்ற ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. அதனால அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, அவர் பேர் வச்சிருக்காங்க நர்கீஸ், நினைவா வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கு எதிராக வந்து ஒரு இந்துத்துவ சங்கி கும்பல் வந்து பிரச்சாரம் பண்ணதா ஒருத்தரை கைது செய்திருக்கு. ஆனால் அதற்கு முன்னாடி அந்த பிரச்சாரத்தை பண்ணோம் ஹெச்ராஜா. ஹெச்ராஜா மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஹெச்ராஜாவை கைது பண்றதுல ஏன் இவ்வளவு துடிப்பா இருக்கு? ஹெச்ராஜா தான் இங்க வந்து விஷமா இருக்கிறாரு. ஹெச்ராஜா தான் இங்க விஷம். நீங்க வந்து உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு சும்மா சாதாரண அல்ற சில்லறைகளை பிடிச்சு போட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, நாங்க அதை கூட கேட்கல. சரி, நீங்க ஹெச்ராஜா விட்டுடுங்க. ஒரு போன செப்டம்பர் மாதம் கஸ்வா தொலைக்காட்சின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சியோடைய 3 பேர் மேல நீங்க வழக்கு பதிவு செய்றீங்க. வலையொலி யூடியூப் அதில் வந்து அனஸ்ன்னு சொல்லி ஒரு பையனை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்துக்கிறது உங்களுக்கு வந்து 5/9 எஃப்ஐஆர் நீங்கள் போறீங்க. சரி, கம்ப்ளைண்ட் வந்துக்கிறது 3/9 கம்ப்ளைண்ட் 5/9 நடவடிக்கை எடுத்துட்டாங்க. 5/9 எஃப்ஐஆர் நீங்கள் போறீங்க. 6/9 நீங்கள் அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஆமாம், போன ஆண்டு இது கொஞ்சம் பேசப்படுறலாம் இல்லையா? இப்போ இதுக்கு எதிராக நம்ம இன்னொரு எஃப்ஐஆர் கொண்டு வந்துடும். இதுனா ஸ்ரீ தொலைக்காட்சியோட எஃப்ஐஆர். ஸ்ரீ தொலைக்காட்சி தொடர்ந்து வந்து வெறுப்பு பிரச்சாரத்தையும் மத பிரச்சாரத்தையும் வந்து பரப்புது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை கெடுக்குது, இங்கே தேவையில்லாத பதட்டத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி அதே மேட்டுப்பாளையத்துடைய எஸ்ஐ ஆனந்த்குமார், முஸ்லீம் கிடையாது, ஆனந்த்குமார் என்பவர் அதே ஸ்ரீ தொலைக்காட்சியினுடைய அந்த தொகுப்பாளினியாக இருக்கக்கூடிய பிரியா வெங்கட்ன்ற ஒரு மேலேயும் பாண்டிகுமார்ன்ற ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு. 1 வருஷம் ஆயிடுச்சு. இது இன்னும் நீங்கள் கைது பண்ணல. சரி, ஹெச்ராஜாவை கைது பண்ணுற அளவுக்கு உங்களால் ஆண்மை இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஹெச்ராஜா மேலே கை வைக்கிறது உங்கள் ஆண்மை இல்லை, அண்ணாமலை மேலே கை வைக்க உங்கள் ஆண்மை இல்லை, பிரியா வெங்கட்ட கைது பண்ண முடியாது. நான் கேட்குறேன், அதை கூட விடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சங்கி பைய ஒருத்தன் வந்து முகநூலில் போட்டான் என்பதற்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து அவங்க அம்மாவோட தாலி வரைக்கும் அடமானம் வச்சு தான் அவர் அந்த பதவிக்கு வந்திருப்பார். ஏன்னா இன்னைக்கு கிராம அலுவலர் வந்தவன் யாரும் வந்து மாறன் வீட்டு பிள்ளையோ ஸ்டாலின் வீட்டு பிள்ளையோ கிடையாது. எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண கிராமப்புறத்தில் படித்து விளக்கு இல்லாமல் ரோட்லேயும் சத்துணவு தின்னு தான் இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிகாரத்துக்கு வராங்க. லஞ்சம் கொடுத்தலாம் இவனை வரல. இவருக்கு எதிராக ஒரு ஹிந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒருத்தர் வாட்ஸ்அப்பை போட்டான் என்பதற்காக உங்களால் 3 நாள் இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னால், திருப்பரங்குன்றத்தில் மதுரை வீரன் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வந்து தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு, தேசிய அளவிலான பிரச்சனையை ஆக்கியிருக்கு, ஹிந்து முஸ்லீம் இடையில மிகப்பெரிய ஒரு பிளவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு, தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு இல்லைங்களா? இவ்வளவுக்கும் யார் காரணம்? அந்த மதுரை வீரன் காரணம்ன்றத மக்கள் சொல்றாங்க. மதுரை வீரன் காரணம், அந்த மாவட்டத்தினுடைய வருவாய் ஆய்வாளர் இருக்கக்கூடிய கண்ணனும் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருக்கக்கூடிய சங்கீதா, இவங்க 3 பேர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்ன்றாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களால் மாற்ற முடியலையே. செந்தில்குமார் இஸ்லாத்துக்கு வந்து அவர் சாதிக்கானா உங்களால் 3 நாளில் மாற்ற முடியுது, உங்களால் ஏன் ஒரு இன்ஸ்பெக்டர் மாற்ற முடியலன்னா கேட்குறேன். புரியுங்களா? நாங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து வந்து காவல்துறை பல புகார் கொடுத்துருக்கோம். ஓகே, இல்லை இது தொடர்பாக நீங்கள் புகார் கொடுத்தீங்களா? எல்லாத்தின் மீதும் புகார். இப்போ ஒரு விஓ மீது அவதூறுக்கு வந்து யார் புகார் தர முடியும்னா, அவர் ஒரு அரசு ஊழியர். ஒரு அரசு ஊழியர் யாரான கம்ப்ளைண்ட் தர முடியும்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் தர முடியாது, அவர் உயர் அதிகாரியானதான் கொடுக்க முடியும். யாசர் இவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டம் என்ன நடவடிக்கை எடுத்தது வரைக்கும் இல்லையே. இப்போ நான் போகிறேங்க, ரோட்டில் போகிறேங்க, இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறேங்க, உடனே என் மேலே வந்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுறீங்க, 153 போகிறீங்க, 408 போகிறீங்க, என்னன்ட்டு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் போட்டிங்களே, ஏன் அவங்க மேலே நீங்கள் அந்த வழக்கு போடலை? அப்போ இங்கே இந்துத்துவ அமைப்புகள் அப்படியே எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக அவுத்து விட்டுருக்காங்கன்றத நம்ம குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக இந்த கோவை, மேட்டுப்பாளையம், நீலகிரி போன்ற கொங்கு மண்டலத்தில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் முன்னே டெல்டா மாவட்டங்களையும் கூட இந்துத்துவோட அவ்வளோ அராஜகம். கடந்த ஆண்டு இதே அதிராம்பட்டினத்தில் ஒரு பள்ளி அரசு உதவி பெற கூட பள்ளி, அது வக்ஃபு பள்ளிக்கு எதிராக இதே திமுகவுடைய அந்த நகராட்சி தலைவர் அவ்வளோ வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அந்த பள்ளி இடிக்கணும்னு சொல்லி புல்டோசரோடு நிற்கிறார். என்ன நடவடிக்கை எடுத்து இந்த அரசு? கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி
சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசினார்? முஸ்லீம்களை பார்த்து என்ன பேசினார்? அவர் சொல்லக்கூடாத வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன நடவடிக்கை நீங்க சிவாஜி பொது மன்னிப்பு கேட்டாருன்னு விட்டுட்டாங்க அவர். அப்ப நான் பேசிட்டு விட்டா நீங்க என்ன மன்னிச்சுவீங்களா? நான் கேட்குறேன். நீங்க யாரும் இயேசுநாதர் இல்லையே பாவ மன்னிப்பு தருவதற்கு. இயேசுநாதரா நீங்க? இப்போ நான் பேசிட்டு நான் விட்டுடுவீங்களா என்னன்னு தான் நான் கேட்குறேன். ஒன்றுமில்லை, ஒரு புகைப்படம் உங்களுக்கு காட்டுறேன், முடிஞ்சா வந்து நீங்கள் நேர்களுக்கும் காட்டுங்க. இதை பார்த்தோன்னே, இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப தப்பாக இருக்கு. ஏதோ ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து கல்லை வச்சு ஒரு வாகனத்தை, ரயில் வண்டியை வந்து தப்பான விஷயத்துக்கு ட்ரை பண்ணுற மாதிரி. இது அவதூறா, மத வெறுப்பா, இல்லை ஜஸ்ட் லைக்கா எல்லாம் அப்படியே கடந்து போக வேண்டிய செய்தி? வெளிப்படையான அவதூறு பிரச்சாரங்க இது. இதற்கு எதிராக நாம் வந்து இது நாம வெறுப்பு நாம மட்டும் சொல்லலை, யாருமே சொல்லுவாங்களே. தமிழ்நாடு அரசுடைய ஃபேக்ட் செக்கிங் வந்து இதை வந்து வெறுப்பு பிரச்சாரம். ஆமா, தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் தனியாக இருக்கு. இல்லையா? எது உண்மையான செய்தி, எது பொய்யான செய்தி நம்ம யாரும் சொல்றாங்க? இப்போ ஃபேக்ட் நம்ம அறிவு சொல்லாது. எது உண்மையான செய்தின்ட்டு நம்ம அறிவு சொல்லாது. இனிமேல் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் ஃபேக்ட் செக்கிங் சொல்ல, இவங்களே சொல்றாங்க இது ஃபேக்ட் செக்கிங்ட்டு. இதோட விளைவு எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, போட்டது யாரு முதல்ல? அதையே சொல்றேன். இது வந்து இந்து வெள்ளாளர் பேரவைன்னு சொல்லி ஒரு அமைப்பு இதை போடுது. இந்த இந்து வெள்ளாளர் பேரவை என்னைக்கு போடுன்னா 30 அக்டோபருக்கு போடுது. 30 அக்டோபருக்கு அவங்களோட முகநூலில் இதை போட்டு நூற்றுக்கணக்கான ஷேர், எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஷேர். அது கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவதூறான கமெண்ட்டுகள். வெட்டணும், இவன் அதை பண்ணுவான், இவன் அது சொல்கிறதுக்கே நமக்கு வந்து வாய்க்கூசு. அவ்வளோ அவதூறான பிரச்சாரங்களே அதில் மேற்கொள்கிறாங்க. இதற்கு எதிராக நாம் போய் காவல் நிலையத்தில் புகார் தரோம். 30/9 பார்க்குறோம். உடனடியாக இது ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அடுத்த நாள் வந்தோடனே ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ் போய் நான் ரிட்டர்னில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1 வாரம் 10 நாள் மேலே எந்த வித நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கலை. அந்த போஸ்ட் லைவ்ல இருக்குது, முகநூலில் அந்த போஸ்ட்டு லைவ்ல இருக்குது. திரும்ப நான் போய் உட்காந்துட்ட ஒரு நாள், எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் எஃப்ஐஆர் பண்ண நடவடிக்கை நகர மாட்டேன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்ன உட்காந்து பேசி, சார் எங்கே சார் இங்கே முஸ்லீம்னு சொல்ல இருக்குன்னு இதை பார்த்து கேட்குறாரு. எங்கே எழுதிருக்கு இது முஸ்லீம் தான் செஞ்சான்னு சொல்லி கேட்குறாரு அவர். அப்போ இவ்வளோ தற்கொலையான ஒரு நபர் எந்த அடிப்படையில் இந்துத்துவாவுக்கு சாதகமாக இருக்க மாட்டாருன்னு நீங்கள் வந்து சொல்ல வரீங்க? ஒருத்தர் தொப்பி போட்டுட்டு இருக்கான், ரயில் வருது, ரயிலுக்கு முன்னாடி பாறாங்களை தூக்கி வைக்கிறான், ஜிப்பா போட்டுட்டு இருக்கான், தாடி வச்சிருக்கான், இதுக்கு மேலே ஒரு முஸ்லீம் என்பது என்ன அடையாளம் உங்களுக்கு வேணும்னு நான் கேட்குறேன். அப்போ கேட்குறாரு இது முஸ்லீம்னு சொல்லவே இல்லையே சார்ன்ற. அதன் பிறகும் நம்ம கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சார் நீங்கள் என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அப்படின்ட்டு அவர் நமக்கு ஒரு செய்தி கேட்டார். மன உளைச்சலில் ஒரு காவல் ஆய்வாளர் வந்து படியில் வழுக்கி விழுந்து இறந்துட்டார். இந்த மாதிரி எனக்கு ஆகிடும் சார், நீங்கள் தான் இது காரணம் எழுதி வைப்பேன் சார். அந்த ஆய்வாளர் நம்மளை பார்த்து மிரட்டுறாரு. காவல் ஆய்வாளர் கம்ப்ளைண்ட் எடுத்து அவனை கைது செய்வதற்கு மிரட்டுறாரு. இது கம்ப்ளைண்ட் நம்ம எடுத்து என்னைக்கு கொடுத்தோன்னா 29 செப்டம்பர் 30 செப்டம்பரில் நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு மார்ச் 21. இது வரைக்கும் இவன் மேலே ஒரு நடவடிக்கை இல்லை. போஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டாரானா? போஸ்ட் வந்து காணும். போஸ்ட் காணாமல் இல்லை நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்களா, இல்லை இவங்களே இது மாதிரி உன் மேலே கம்ப்ளைண்ட் வருது போஸ்ட்டை எடுத்துடுன்னு சொல்லி இவங்களே சொல்லிட்டாங்களா நமக்கு தெரியாது. ஓகே. ஆனால் இந்த இந்து வெள்ளாளர் பேரவைன்ற பேஜ் பல பேஜ் லைவ்ல இருக்கு. அப்போ நான் கேட்குறேன், இதே மாதிரி நான் ஒரு போஸ்ட் போடுறேன், போட்ட அடுத்த 5வது நிமிடத்தில் நீங்கள் கைது செய்யப்படுவீங்க. பண்ணுவீங்கல்ல? இதுக்கு ஏன் பண்ணலன்னு தான் நான் கேட்குறேன். சரி, அதை விடுங்க, இதை பாருங்கள். இது ஒரு பதிவு. என்ன, ஒரு கிறிஸ்துவ அருட்சகோதரி ஒரு இந்து பெண்ணுடைய ஒட்டை வந்து அழிக்கிறாங்க. ஒட்டு என்பது இந்து சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் இல்லைங்களா? அதே வந்து அந்த அம்மா அடிக்கிற மாதிரியும் அதை பார்த்து அந்த பெண் வந்து கண்ணீர் விடிக்கிற மாதிரி, இது ஒரு வெறுப்பா இல்லையா? கிறிஸ்துவ சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரமா இல்லையா? இதற்கு எதிராக இது வரைக்கும் இப்படி நூற்றுக்கணக்கான செய்திகள் வந்து முகநூல்ல இருக்கு. அதே திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆடியோ வெளியிடப்படுது. என்னன்னா, முஸ்லீம்களை கருவறுப்போம் வாருங்கள்னு சொல்லி ஒரு கத்தியை வச்சு கத்தியிலேருந்து அப்படியே ரத்தம் சொட்டுது. விஷுவல் போட்டு பிரச்சாரம் பண்ணுறான். லட்சக்கணக்கான வியூஸ் போட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கைது நடவடிக்கை நீங்கள் எடுக்கல. வீடியோ நீக்கிறீங்க. வீடியோ நீக்கிறது தான் உங்களுடைய அதிகப்படியான தண்டனையாக நான் கேட்குறேன். அப்போ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தா என்ன நடக்கும்? சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் இரவு நேர பணியில் வந்து இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சங்கி பையை போட்டு நீ வந்து எப்படி புர்காவோட இருப்பேன்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஞாபகம் இருக்கு. அந்த சங்கி பைய மேல நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ஏதோ கைதெல்லாம் கண்டிச்செல்லாம் செஞ்சாங்களே, கைது பண்ணல. நீங்க செஞ்சீங்க, எங்க கைது செஞ்சீங்க? ஓகே. இதே கோயம்புத்தூர்ல ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி அந்த ஸ்கூல் அரசு பள்ளியில பயிற்சி ஆசிரியர் ஒரு சொல்றாங்க, நீ எல்லாம் துளுகச்சி, நீ எல்லாம் மாட்டுக்கறி தின்றவ தானே, அந்த திமுறில் நீ இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க.
என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பாதுகாப்புனா எதை பாதுகாப்புன்றீங்க? எங்களை அடித்து கொள்றல என்றால் இது உங்களோட வெற்றி இல்லை, இந்த தமிழ் சமூகத்தின் வெற்றி. அது புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றி இல்லை, இது இந்த தமிழ் சமூகத்தின் வெற்றி. ஏன்னா இந்த தமிழ் சமூகம் உணர்ந்திருக்கு, இங்க இருக்க இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு தொப்புள் கொடியில வந்தவங்க அவங்க விளங்கி வச்சதுனால தான் இந்த தமிழ்நாடு இன்னும் அமைதியா இருக்கு. புரியுதுங்களா? அதனால தான் இன்னும் அமைதியா இருக்கு. இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாதா? இல்லை நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இது எல்லாமே வந்து நான் இதில் எதுவுமே நான் வந்து ஆதரிக்கல. எல்லாமே அவதூறு, மிகவும் மோசமான செயல்கள் தான். இந்த செயல்களை வந்து தமிழக அரசு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கவனத்தை எடுத்துக்க முடியாது, அங்கொன்றும் இவங்க நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்க முடியாதான்னு நான் கேட்குறேன். எப்படி பார்க்க முடியும்? இது தொடர்ந்து வருது. வருஷத்தின் 365 நாட்களும் முஸ்லீம்களை மையப்படுத்தி தொடர் வெறுப்பு பிரச்சாரம் நடக்கும் பொழுது எப்படி அதை பார்க்க முடியும்னா கேட்குறேன். அதற்கு நாம் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, சரி உங்களால் பார்க்க முடியல, ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி கொடுங்க. சிறப்பு சட்டத்தை எதை மீன் பண்ணுறீங்க? இந்த மாதிரியான வெறுப்பு அரசியலுக்கு எதிராக சிறுபான்மை மதத்தினுடைய இந்த மாதிரியான தொடர்ந்து அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அவர்கள் அன்டச்சபிலிட்டி நடக்குது, அவர்கள் வீடு தர மாட்டேன்றாங்க, வெளிப்படையாக முஸ்லீம்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லப்படுது, வெளிப்படையாக முஸ்லீம்களுக்கு வந்து எங்கள் கடையில் வேலை இல்லைன்னு சொல்லப்படுது. இதே தமிழ்நாட்டில் இதே டி நகரில் போன ஆண்டு போர்டே போடுறான், முஸ்லீம்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி. ஒரு ஸ்வீட் கடையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, ஒரு ஸ்வீட் கடையை பொட்டலம் அடிக்கிற வேலைக்கு முஸ்லீம்கள் வேலை இல்லைன்னு சொல்லி இதே டி நகரில் போட்டானே. என்ன உங்கள் அரசு நடவடிக்கை எடுத்தது? அது அன்டச்சபிலிட்டி தானே. தீண்டாமை ஒரு பெருங்கற்றும், தீண்டாமை மனித தன்மையற்ற செயல்னு சொல்லி பாடப்புத்தகத்தில் போட்டால் போதுமா? இதுவும் வகை தீண்டாமை தானே. பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் நடந்தா இங்கே தீண்டாமை இல்லையே. இல்லை. அப்போ அதற்கு தான் நம்ம சொல்ல, உங்களால் பார்க்க முடியல, எங்களுக்கு சிறப்பு சட்டத்தை போட்டு கொடுங்க. முஸ்லீம் வெறுப்புக்கு எதிராக, இங்கே கலவரத்துக்கு எதிராக, இந்த மாதிரியான பொய்யும் புரட்டுகளுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டுக்கிடுங்கன்னு சொல்லி 2 வருஷம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிகிட்டு இருக்கோம். 2023ஆம் ஆண்டு சிறுபான்மை மானிய கோரிக்கைகளில் ஆலூர் ஷானவாஸ் இந்த கோரிக்கை முதலமைச்சருக்கு முன்னாடி வச்சிருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2024 பேராசிரியர் ஜவாஹிர்லால் அதே கோரிக்கையை திருப்பி வச்சார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ 25 வந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? 26ல் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 25ல் நீங்க இருக்க மாட்டீங்களா? ஆட்சியை முடிஞ்சிடுவேன். 26ல் மீண்டும் வரும்போது பண்ணுவோம்னு சொல்லலாம். வந்தா தானே. அப்போ நாங்கள் வந்து நீங்கள் திரும்ப நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். எங்கே பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நான் கேட்குறேன். எங்கே பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீமை வந்து என்கவுண்டர் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ, ஒரு முஸ்லீம் போலீஸ்காரர் தேவைப்படுறாரு. அந்த அளவில் தான் இங்கே பாதுகாப்பு இருக்குது. புகாரி மூலமாக ஜாஃபர் கொல்லப்பட்டார். அதுலேயும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து 3 பேர் என்கவுண்டர் செஞ்சீங்க. நீங்கள் என்கவுண்டர் செஞ்ச அந்த காவல் ஆய்வாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஏன் தெரியல? புகாரி பேர் மட்டும் தெரியுதுல்ல. அந்த ஹுசைன்ற அந்த ஈரானிய தீவிரவாதியை, ஈரானிய செயின் கொள்ளையரை சுட்ட புகாரின் பேர் தெரியுற உங்களுக்கு, ஏங்க திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ண இன்ஸ்பெக்டரோட பேர் தெரியல? வெட்ட வெளியில எல்லாருக்கும் வெளிப்படையா கொட்டை எழுத்துல போட்ட பேர்கள் உங்க 2 பேர் கேட்குறேன். ஏன் நீங்க புகாரின் பேரை வெளிப்பட்டீங்க? அப்ப அதுல உங்களுக்கு உள்ள அரசியல் இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு நீங்க திரும்ப சொல்லுவீங்க தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் பாதுகாப்பா இருக்கும்னு நீங்க அப்படிதானே கம்பேர் பண்றது தவறுனீங்களா சொல்றீங்க? யூபி கம்பேர் பண்ணாத, பீகார் கம்பேர் பண்ணாதன்றீங்களா? எப்படி யூபி நீ யூபியும் குஜராத் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க சொல்லுங்க? எப்படி நீங்க கம்பேர் பண்ணீங்க? இது தமிழ்நாடுங்க, இது திராவிட பூமிங்க. இங்க முஸ்லீம்களும் இந்துக்களும் தனியா கிடையாது, இங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கான். இங்க எவ்வளவுதான் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி சங்கி பயல்கள் வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சாலும் கூட இதற்கு இங்க இருக்க பெரும்பான்மை சமூகம் வந்து ஆதரவு கிடையாது. ஆனா அப்படியும் கேட்கிறேன், இது வந்து எங்கேயுமே ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. எல்லாமே உதிரிகள், இவங்கெல்லாம் வந்து சமூகத்தால அங்கீகாரமே இல்லாத நபர்கள் தானே. அப்படியே பயப்படணும் கூட யோசிக்கலாம் அரசு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலச்சூழல் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமா வந்து தமிழர்களுடைய கையில் இருந்து வடவர்களுடைய கைக்கு போயிடுச்சு. நிலச்சூழல் ஓகே. நிலச்சூழல் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை முழுக்க மார்வாடி கையில் இருக்கு. சேகர் பாபு தண்ணி குடிச்சாரா இல்லையா எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு? வினோஜ் பி செல்வங்கிறவர் அவ்வளவு தூரம். வினோஜ் பி செல்வம் யாரு? யாருக்குமே பெருசா தெரியாது. வினோஜ் பி செல்வம் உங்களுக்கு தண்ணி காட்டினானா இல்லையா தேர்தல் வெற்றியில? கடைசியில் உங்க வெற்றி பெற துறைமுகம் தொகுதி தானே இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெரும் நிலப்பகுதி வந்து வடவர்கள் கையில போயிட்டு இருக்கு. அதற்கு தான் நாம் அச்சப்படுறோம். நமக்கு தமிழர்களை பாட்டு அச்சம் இல்லை. எங்க கூட பெரும்பான்மை இந்து மக்களை பத்தி எந்த அச்சமும் இல்லை. இவர்கள் எங்களுக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள். எங்களுக்கு எதிராக இவர்கள் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு முடிய அளவிற்கு கூட அவர்கள் எங்களுக்கு எதிராக சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுலாம் இங்கே கூட முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒற்றுமை அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது என்னைக்கும் மாறாது. அது மாறுவதற்கு நாங்களும் விடமாட்டோம். எப்படிதான் நீங்கள் சொல்ல மாதிரி இவ்வளோ வெறுப்பு பிரச்சாரங்கள் நடந்தாலும் கூட தொடர்ந்து அது எதிர்வினை ஆற்றாமல் நாம் இருப்பது என்ன காரணம்னா, எதிர்வினை ஆற்றினால் அதுக்கான அறுவடை இவனுக்கு தான் கிடைக்கும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ நான் வந்து திரும்ப ஒரு அடி அடிச்சுட்டேன் வைங்களேன்,
அதை வைத்து கூட பெரும்பான்மை சமூகத்தையே வந்து இவன் என்ன பண்ணுவான்னா கரெக்ட் பண்ணுவான். ரியாக்ஷன் பத்தி தான் பேசுவாங்க, ஆக்ஷன் பத்தி பேச மாட்டாங்க. இன்னைக்கு வந்து குடியுரிமை திருத்த சட்டம் நடந்த பொழுது இதே சேப்பாக்கில் குஜராத்தை மாதிரி சென்னையும் பற்றி எரியும் சொல்லி ஒரு வட மாநிலத்துக்காரன் ஒருத்தன் பிளே கார்ட்ஸ் வச்சு போராட்டத்தில் பங்கெடுத்தான். தெரியுமா உங்களுக்கு? நான் வேணா ஆதாரம் தரேன். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு முஸ்லீம் ஒருத்தர் முகநூலில் பேசுகிறாரு, என்ன இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகம் தவறானது, இந்த மக்களாட்சி முறை என்பது தவறானது, இது மக்களுக்கானதல்ல, இது வெல்ஃபேர் ஸ்டேட் கிடையாது, கிலாஃப் ஆட்சி முறை தான் சரின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் முகநூலில் பேசிட்டாருங்க. இது என்ன எந்த வகையில் தவறுன்னு எனக்கு சொல்லுங்களேன். நீங்கள் தமிழ் தேசியம் பேச உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் திராவிட தேசம் பேச உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு மார்க்சிய தேசியம் பேச உரிமை இருக்கும் போது எனக்கு ஏன் இஸ்லாமிய தேசம் பேச உரிமை இல்லைன்றது நான் கேட்குறேன். இந்த கைது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, யூபியில் கிடையாது, குஜராத்தில் கிடையாது, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒருத்தர் பேசியதற்காக அவரோட அப்பா, அவரோட தம்பி, அவருடைய அண்ணன், அவரோட நண்பர்கள், இப்படி பலரும் தமிழ்நாடு அரசு கைது செய்து யூஏபியில் கைது செய்து. அதுதான் இங்கே கேள்வியே. என்ன பேசணும்னு டோன்ல, ஏன்னா நான் எதுவுமே கேட்கல, நான் அதனால சொல்றேன் கேட்குறேன். இந்திய தேசியம் இருக்குல்ல, இந்த இந்திய தேசியம் என்பது இந்திய தேசியம் ஹிந்து தேசியம் தான். அதில் மாற்று அதில் நம்ம இல்லை ஹிந்து தேசியம் வேற, இந்து தேசியம் என்பது இந்திய தேசிய, அதாவது இந்தியான்றதுக்குள்ள இந்து தேசியத்தை வந்து புகுத்தி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதற்கு எதிராக உருவாக்கப்பட்டது திராவிட தேசியம். திராவிட தேசியம் என்பது எதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது? இந்து தேசியத்துக்கு எதிரானது. இந்து தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரானதான் திராவிட தேசியம்ங்கிறதா இன்னைக்கு திமுக நிலைப்பாடு. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, இந்த திராவிட தேசியமோ இல்லை இந்த இந்து தேசியமோ முழுமையான ஜனநாயகம் கிடையாது, இது வந்து பலசாலிகளுக்கு அதிகமான இடத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் அவர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கு, இது ஜனநாயகம் இல்லை, இந்த தேர்தல் முறை தவறானது அவங்க பேசுறாங்க. எப்ப? தேர்தல் நேரத்தில் பேசுறாங்க. தேர்தல் முறையை தேர்தல் நேரத்தை இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதுக்கு அவர் உரிமை இல்லையா? அது பண்ணலாம். இது இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லி சைபர் கிரைம்ல ஒரு எஸ்ஐக்கு வந்து உறுத்துதான். இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இல்லையான்ற ஒரு எஸ்ஐ எப்படி முடிவெடுக்க முடியும் நான் கேட்குறேன். உங்களுடைய ஆட்சியில இருந்து ஒரு எஸ்ஐ முடிவெடுக்கிறார், உடனே அவர் போய் கம்ப்ளைண்ட் வந்து அவருடைய உயர் அதிகாரி போன ஆண்டு ஏப்ரல் 27, 29ஆம் தேதியில் நடந்திருக்கு. அவர் மேலே யூஏபியை போறீங்க நீங்கள். தடை செய்யப்பட்ட அமைப்போட தொடர்பில் இருந்தாருன்னு சொல்லி ஒரு அவதூறு குற்றச்சாட்டில் அவரை கைது செய்கிறீங்க. நான் ஹோம் மினிஸ்ட்ரி ஆர்டிஐ போட்டு கேட்குறேன், இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து கைது செய்யப்படுற இந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பான ஆர்டிஐ போட்டு ஹோம் மினிஸ்ட்ரி கேட்குறேன். ஹோம் மினிஸ்ட்ரி எனக்கு வந்து லெட்டர் கொடுக்குது, தடை செய்யப்பட்ட அமைப்பு எது எதுன்னு சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரியோட பட்டியலில் இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லி. பட்டியலை பார்த்து இவர்கள் சொல்லக்கூடிய அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்தியாவில் இல்லை, நீங்கள் கைது செய்கிறீங்க. 9 மாதமா அந்த குடும்பமே வந்து நீங்கள் வந்து சிறையில் இருக்கு. ஒரு 4 நாள் முன்னாடி திருமுலைவாசல் சொல்லி ஒரு கிராமம், 10 பேர் 20 பேர் ஒரு கிராமம், ஒட்டுமொத்த கிராமம், ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வாசலில் போய் நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்லுங்க? 10வது 12வது படிக்கிற பசங்களை எல்லாம் வீடு புகுந்து என்னைய வந்து என்கொயரி கூப்பிட்டுக்கிட்டு குற்றத்தை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கு. என்னைய குற்றம் ஒத்துக்க, அவ்வளோதான். உங்கள் ஆட்சி தான் நடக்குது. சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உங்க அனுமதி இல்லாமல் வர முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் உங்களால் போட முடிஞ்சதுல? எப்போ போட்டீங்க அந்த தீர்மானம்? உங்க சட்டமன்றத்துக்குள்ள சிபிஐ உள்ள நுழையும் போது உங்களுக்கு வலிக்குது இல்ல? இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள டெய்லி எண்ணெய் வந்துட்டு போறானே, தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டா இருந்துகிட்டே இருக்கு. டெய்லி என் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. என்னைக்கு அவன் வீட்டுக்கு எண்ணெய் வருவான்னு தெரியாது. வீட்டில் ஒரு 50,000 காசு வைக்க பயமா இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் பண்றவங்க, வீட்டில் 50,000 காசு இருந்தால் இது எனக்கு வந்து ISIS அனுப்புனான்னு சொல்லி இவன் ரைட் அப் பண்ணிடுவான், எடுத்துட்டு போயிடுவான். செல்போன் இன்னைக்கு வந்து 500 கணக்கான செல்போன்களையும் வந்து என்னைய ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு செல்போன்றதா அவனுக்கு மொத்த டேட்டா. என் செல்போன் போயிடுச்சா என் வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். வியாபாரம் தொழில் எல்லாமே அதுதானே. 500 கணக்கான செல்போன் போயிருக்கு. இன்னைக்கு 500 கணக்கான எல்லாத்தையும் கவர்ல போட்டு வைக்கிறீங்க. நீதிமன்றத்துக்கு போய் அதை வந்து எங்களால் வந்து ரெக்கவரி பண்ண முடியல, போட்டு வாங்குறது பெரிய பண்ண முடியல. ஏன்னா வழக்கு பெண்டிங்ல இருக்கு, போன் தர முடியாதுன்றான். 70 வயசுல இருக்க ஒரு விசாரணைன்னு சொல்லி கூட்டு போறான். 10 வயசு 10வது படிக்கிற ஒரு 15 வயசு பையன் விசாரணைன்னு சொல்லி கூட்டு போறான். கூட்டு போயிட்டு ஒத்துக்கன்னு அடிக்கிறான். மனம் அவ்வளவு மூலச்செலவை தராங்க. புரியுங்களா? இப்போ இதெல்லாம் உங்க ஆட்சியில் தான் நடக்குது. சென்னை, திருநெல்வேலியோட மேலப்பாளையம், தஞ்சாவூர், இப்போ இது மயிலாடுதுறை, தமிழ்நாட்டில் நாகர்கோவில், இப்படி தமிழ்நாட்டில் முழுக்க எண்ணெயை வந்து போய் அராஜகம் பண்ணிட்டு இருக்க. எண்ணெய்க்கு எதிராக நீங்கள் பேசுனீங்களா? நாங்கள் அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். எண்ணெய்க்கு நம்ம தமிழ்நாடு எம்பிக்கள் கையெழுத்து போட்டாங்க, அதை ஒத்துக்கிட்டாங்க. பேஷனை திறந்துச்சு நீங்க. ஆனால் சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்றீங்களா அதிமுகவோட துரோகத்தை பற்றி பேசுறீங்களே,
ஆமாம் அதிமுக துரோகம் பண்ணி தான் இருக்குது, சிஏக்கு எதிராக சட்டத்துக்கு ஆதரவு போட்டு. நீங்கள் செஞ்ச துரோகத்தை யார் பேசுறது? நீங்கள் செஞ்ச துரோகம் அதை விட பெரும் துரோகம். இனி ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து என்னைக்கு எவன் மாட்டுவான்னு தெரிலங்க, அவனோட அடையாளத்தால் இழந்துடணும். புரியுதுங்களா? பேருக்கு வேணா அந்த பேரை கூட அவன் நீங்கள் மாற்றிக்கணும். உபைதுல்லான்னு ஒருத்தருங்க, அவன் பேர் ஓபைடுன்னு வச்சிருக்காரு. உபைதுல்லாவை ஏன் பயம், ஹாரூன்றவர் அருண்னு பேர் வச்சிருக்காரு, ஹாவை சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு வாகனங்களில் உங்களால் வந்து காவி கலரில் வந்து இவர் ஹனுமாரோட ஸ்டிக்கரை போட்டு சுற்றுறீங்கல்ல, எனக்கு பயமாக இருக்குங்க. என்னுடைய மதத்தை வந்து என்னுடைய வாகனத்தில் வெளிப்படுத்த எனக்கு பயமாக இருக்குது. என் இறைவன் அருட்கொடை போட எனக்கு பயமாக இருக்குங்க. அவ்வளவு இங்கே வெறுப்பு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எதிராக என்ன பேசுறீங்க நீங்கள்? ஆனால் வந்து நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கீங்க, பாதுகாப்பாக என்ன பாதுகாப்பு? அடிச்சு கொள்ளலன்னு சொல்ல வரீங்க. அதுவும் தமிழ்நாடு நடந்திருக்கு. நான் சொல்கிறேன், இதே கூடுவாஞ்சேரியில் காலையில் வந்து மலம் கடிக்க போன 2 பேரை 7 பேர் கொண்ட கும்பல் காட்டுக்குள்ளே வச்சு அடிச்சு கொண்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அவன் திருடன்னு சொல்லி ஒரு கதையை முடிச்சிட்டீங்க. கரூரில் போன வருஷம் ஒரு பெட்ஷீட் வியாபாரி, வட இந்திய பெட்ஷீட் வியாபாரி, அவன் தீவிரவாதி, அவன் வந்து குழந்தைய கடத்த வந்தவன்னு சொல்லி அடிச்சு கொண்டு இருக்கீங்க. எவ்வளோ ஆதாரத்தார சொல்றீங்க? என்ன பாதுகாப்புன்றீங்க நீங்கள்? பள்ளிவாசல் புல்டோசர் வச்சு இடிக்கலன்னு சொல்றீங்களா நீங்கள்? இதே கோயம்புத்தூரில் பட்டா இடத்துல குனியமுத்துன்ற பட்டா இடத்துல பள்ளிவாசல் கட்டியிருக்கோம். மக்கள் தொழுதுட்டு இருக்கான். அதுக்கு எதிராக வந்து இந்து முன்னணி வந்து பிரச்சாரம் பண்ணுது, அந்த பள்ளியை மூடுவோன்னு சொல்லுது. கோயம்பேடில் பட்டா இடத்துல கட்டின பள்ளிவாசல், மக்கள் பல ஆண்டா தொழுது இருக்க பள்ளிவாசல் சிஎம்டிக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகுது. இதே திராவிட ஆட்சியினுடைய இதே ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சராக சேகர் பாபு கட்டுப்பாட்டில் உடைய மெட்ரோ டிபார்ட்மெண்ட் சிஎம்டி போகுது. அமைச்சராண்ட போய் கேட்டால் கோர்ட் ஆர்டருக்கு நான் என்ன பண்ண முடியும் அமைச்சர் கேட்குறாரு. என்ன பாதுகாப்பாக இருக்குது சொல்லுங்கள், என்ன பாதுகாப்பு இருக்குது முஸ்லீம்களுக்கு? படித்து ஒருத்தன் வேலைக்கு போனால் அங்கே இந்த அளவுக்கு வந்து இந்து முன்னணி அமைப்புகள் பிரச்சனை கொடுக்குது, அதுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இது செய்கிறவங்களாம் யாருன்னா, இப்போ இவன் இருக்கான் பாருங்க, இந்த கிறிஸ்துவ சகோதரிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணவன் இவன் அசோக்குன்றவன் பேர். இவன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஸ்டாண்டிங் கவுன்சில் மெம்பராக இவன் லட்சணத்தை பாருங்க. யார் இவன்? ஸ்டாண்டிங் கவுன்சில் மெம்பர் இவன். அப்போ நீதிமன்றங்களே முஸ்லீம்களுக்கு என்ன, தமிழக நீதிமன்றங்களில் என்ன தீர்ப்பு கிடைக்கும் சொல்லுங்கள்? என் மேலே நீட்டு வழக்கு இருக்குங்க, என் மேலே நீட்டு வழக்கு இருக்கு. ஓகே, சென்னை இங்கே எழும்பூர் 12வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் போய் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு, இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு, நீங்கள் வழக்கை தள்ளுபடி செய்யணும்னா எங்கே தள்ளுபடி பண்ணாங்கன்னு கேட்குறாரு. சட்டமன்றத்தில் பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்தில் பண்ணதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாதுப்பா, நீ ஆதாரத்தை கொண்டு வான்றாங்க. நான் வந்து எனக்கு 1 மாதம் டைம் கேட்குறேன், கொடுக்குறாரு நீதிபதி கொடுக்குறாரு. நான் ஆர்டிஐ போட்டு எல்லா டீட்டெயிலும் கொண்டு போய் கொடுத்தா அவர் நீதிபதி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கேஸ் நடத்துவோமே அப்படின்ற. அரசு தரப்பு என்ன சொல்லணும்? அதுக்கு எப்படிங்க நடத்த முடியும்? சட்டமன்றமே இதை நீக்கிருச்சுங்க, விடுங்க தான் சொல்லணும். அரசு தரப்பு சொல்கிறாரு, நாங்கள் சாட்சியை கொண்டு வரோம் ஐயா, வழக்கை நடத்துவோன்றார். நீட்டு கேஸ் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் போகிறதே கிடையாது, என் மேலே வாரண்ட் இருக்கு, நான் கைது நான் செய்யட்டும்னு உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ தான் இந்த திராவிட ஆட்சி ஒரு லட்சணம் என்னன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். என் மேலே வாரண்ட் இருக்கு தெரியுமா? நீட்டு வழக்குக்காக கைது வாரண்ட் இருக்கு என் மேலே, அரெஸ்ட் பண்ணட்டும் நான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பாதுகாப்பு எனக்கு வந்து இந்த கம்பி சுத்துற கதெல்லாம் தெரியல. சத்தியமாக இங்கே பாதுகாப்பு இல்லை. நிறைவாக முதலமைச்சருக்கு என்ன குறிப்பிட விரும்புகிறீங்க? ஏன்னா இப்போது 2026 வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் காலம் நெருங்கி விட்டது. நிச்சயமாக மக்களுடைய வாக்கை நோக்கி கட்சிகள் நகருவாங்க. குறிப்பாக திமுக இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் ஒரு உறவு நோக்கி நகர்றாங்கிறத பார்த்த பிறகு வேற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து வெல் செட்டில்டுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கு சிறுபான்மை மக்களுடைய அந்த ஆதரவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் முதலமைச்சருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது கனவுலேயே இருக்காதீங்க, இன்னைக்கு ஆப்ஷன்லாம் மாறுது. தேர்தல் அரசியல் நீங்கள் போகிற கணக்கு மாதிரிலாம் இல்லை, உங்களை தாண்டிய கணக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மாறுதுன்றீங்க. ஆப்ஷன்ஸ் மாறுது, நிறைய ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். எச்சரிக்கை விடுக்கிறீங்க. கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. புரியுங்களா? இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் வந்து நீங்கள் சொன்ன இந்த காகிதம் இல்லத்து கலைஞர் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க தயாராக இல்லை. காகிதம் இல்லத்து கலைஞர் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க தயாராக இல்லை இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் ஒரே கேள்வி கேட்குது, நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதியில் எங்களுக்கான பங்கு என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதி அரசில் முஸ்லீம்களுக்கான பங்கு என்ன சொல்லுங்கள். உங்கள் பையன் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னால் நாசர் ராஜினாமா செய்ய வேண்டியதாகுது. உங்கள் பையன் எம்எல்ஏ ஆகணும், அதுக்கு யார் ராஜினாமா செய்ய வேண்டியது இருக்குது? யார் அமைச்சர்? நாசர் ராஜினாமா செய்ய வேண்டியது இருக்குது. நாசர் திரும்ப மினிஸ்டர் ஆகணும்னா செஞ்சி மஸ்தான் நீங்கள் வந்து வெளியே வர வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நாங்கள் அதை தான் கேட்குறோம்.
இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் தமிழகத்தில் வந்து தொடர்ந்து முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. 3.5% இடஒதுக்கீடு சரியாக பயன்படுத்தப்படுதா என்பதை வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. ஒரு சமூகம் அமைதியாக இருந்தால் தான் அந்த சமூகம் இந்த அரசு எனக்கான அரசுன்னு சொல்லி நம்பிக்கை வரும். ஏன் இன்னைக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை? போன சட்டமன்ற தேர்தல் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்காக ஆதரவாக வந்து ரோடோட பிரச்சாரம் பண்ணவும் நான் இல்லை, இந்த முறை நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்றீங்களா? குறைஞ்சிட்டு இருக்கு. பெரும்பாலும் யாராண்டையுமே நம்பிக்கை இல்லை. இந்த திமுக அரசு நமக்கு வந்து உற்ற நண்பனாக இருக்கும், இவர் நம்ம இதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பாங்கன்னு நம்பிக்கை கிடையாது. நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை போன்ற விஷயத்திலலாம் வந்து அவங்க உங்களுக்கு ஆதரவு தான் சார் இருந்தாங்க. அதாவது அதுல ஒரு பெரிய வந்து கோயபஸ் பொய் இருக்கு. அதுல எவ்வளவு பேர் வெளியிட்டீங்க சொல்லுங்களேன். அது ஒரு வெள்ளரிக்கை வெளியிடுங்களேன், நான் கேட்கறேன் சார். நீதிபதி தலைமையில ஒரு குழு போட்டு குழு அறிக்கை எங்க சார் இருக்கு? நீங்க சொல்லக்கூடிய ஆதிநாதன் கமிஷன் எங்க இருக்கு சொல்லுங்க? ஆளுநர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரா? அவன் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் பிணையில வெளியே வந்துட்டு இருக்கான் தெரியுமா? பரோல்ல இருக்கான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல தான் அவங்க வந்து விடுதலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா, அது உண்மை. உங்க அரசு எல்லாம் விடுதலை செய்யல. சும்மா இந்த கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு இணைய உலகம் இது, புரியுங்களா? நீங்க போட்ட அஃபிடவிட்லாம் இன்னைக்கு கையில வச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய துறை செயலாளர்கள் இவர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போட்ட அஃபிடவிட் கையில இருக்கு. விடுதலை பண்ணா பதட்டமான சொல்லியிருக்காங்க, வெளியிடுமானாங்க. அப்ப என்ன சும்மா வந்து சிறைவாசி எங்க விட்டீங்கன்னா வெளிப்படையா சொல்லுங்களேன். இவரை விட்டோம் இவருக்கு இத்தனை ஆண்டுகள் வந்து ஏங்க நீங்க வச்சிருக்கிறதே சட்டவிரோத காவலுங்க. இல்ல, அண்மையில பாஷாபாய் தவறுனாங்கல்ல, அவரும் வந்து பரோல்ல இருந்தார். ஓகே, பரோல்ல இருந்தார். நாங்க அதை தான் திரும்ப கேட்கிறோம். அவர் சாகும் போதாவது அவர் சுதந்திரம் அடைந்த ஒரு நபரா சாக விடுங்கன்னு நாங்க கேட்டோம். நீங்க அவர் செத்த போது குற்றவாளியா தாங்க சாவச்சிங்க. அவரை குற்றவாளியா தான் செத்தார். அவரு ஒரு சுதந்திரமான மனிதராக செத்தார். அவருடைய மரணத்திற்கு அஞ்சலி செலுத்த போனதுக்கு எதிராக அண்ணாமலை போயிட்டு அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி ஆம்னி பஸ்ஸில் கூட்டு போறீங்க. என்னைக்கு போலீஸ் ஆம்னி பஸ் கொடுத்தீங்க? வால்வோ பஸ், ஏசி பஸ் என்னைக்குங்க போலீஸுக்கு கொடுத்தீங்க நீங்க? அதை தான் ஹெச்ராஜா கேட்குறாரு. அண்ணாமலை மட்டும் நீ வந்து ஆம்னி பஸ்ஸில் கூட்டு போனா என்னைய நாய் பஸ்ஸில் ஏற்றிட்டு போறேன்னு கேட்குறாரு. கேட்டார்ல, இந்த வண்டியில் ஏற மாட்டேன் நாயத்திர வண்டினாரு. எங்களெல்லாம் நீங்கள் வருஷ கணக்கில் இதில் தான் கூட்டு போனீங்க. அப்போ எங்கே வெளியிட்டீங்க? அப்போ நாங்கள் எங்கே கேட்குறோம், திரும்ப கேட்குறோம் என்னன்னா, நீங்கள் எங்கள் பகையெல்லாம் கிடையாது. நாங்கள் இன்னமும் உங்களை வந்து நம்புகிறோம், உங்களை நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம். நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் பேசக்கூட சமூக நீதியில் எங்களுக்கான பங்கு என்னன்றதை தெளிவாக சொல்லுங்கள். திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிங்க, இந்த இத்தனை ஆண்டுகளாக உங்கள் கையில் தானே அந்த சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஆமாம், அந்த சட்டமன்ற தொகுதியை பாருங்களேன். திமுகவின் கோட்டைங்க அது. கோட்டை. அந்த தொகுதியோட வளர்ச்சி என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தண்ணியில் கழிவு நீர் சேர்ந்து வருதுங்க. தண்ணி இருக்குல்ல, குடிக்கிற தண்ணி, அதில் கழிவு நீர் சேர்ந்து வருது. போய் ட்விட்டரில் போயிட்டு பாருங்கள். இப்போ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை டேக் பண்ணி அந்த மக்கள் எவ்வளோ பேர் வந்து புகார் அனுப்புறான்னு பாருங்கள். உதயநிதி ஸ்டாலின் என்னைக்கு ஒரு தொகுதிக்கு அலுவலகம் கடைசியாக போனான்னு சொல்லுங்க. வந்ததே இல்லையாங்க. இப்போ கூட அண்மையில கூட நிறைய சில சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக உங்கள் தொகுதியில் மக்களை நீங்கள் என்னைக்கு சந்திக்கிறீங்க சொல்லுங்கள். இந்த அரசு வந்தோன்னே ஒரு அறிவிப்பு கொடுத்துதீங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமும் மனு நாள் நடக்கும். நீங்கள் உங்களை எம்எல்ஏக்களை சந்திக்கலாம், எல்லாம் கொடுத்தீங்கல்ல. உங்களுடைய துணை முதல்வர் திருவல்லிக்கேணியுடைய எம்எல்ஏ எத்தனை நாள் சட்டமன்ற அலுவலகத்தை போய் திறந்து உள்ள உட்காந்து மக்களை சந்திச்சாரு, மனுக்களை வாங்கினாரு? காட்டுங்க பார்ப்போம். வந்ததே இல்லையா அவரு? காட்டுங்கன்னு சொல்றேன், காட்டுங்க சொல்றேன். டெபுட்டி சிஎம் சார் அவரு. இருக்கட்டும் சார். அப்போ நீங்க தொகுதி போக மாட்டீங்களா சார்? டெபுட்டி சிஎம் தான் சார், தொகுதி போக மாட்டீங்களா? டெபுட்டி சிஎம் ஆகறனால இன்னும் அதிகமான ஒரு உணர்வு இருக்குன்னு நான் சொல்றேன். உங்க தொகுதி கிராஸ் பண்ணி தான் சட்டமன்றத்துக்கே போய் ஆகணும். ஓகே. ஜெயிச்ச டைம்ல என்ன பண்ணீங்கன்னா, சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு 10 பேர் சைக்கிளை கொடுத்து அகைன் அதே பிஆர் ஒர்க்கை பண்ணீங்க. இன்னைக்கு அந்த தொகுதியோட வளர்ச்சி என்ன? நீங்க ஜெயிச்சீங்க, உங்க அப்பா ஜெயிச்சாரு, உங்களுடைய க்ளோஸ் எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் தொகுதியில் ஜெயிச்சாங்க. திருவல்லிக்கேணி தொகுதியோட வளர்ச்சி என்ன சொல்லுங்க? எப்படி டெல்லி மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லம் இருக்கு பாருங்க, குடிசை வாழ் பகுதி, அந்த மாதிரி தான் இன்னும் திருவல்லிக்கேணியில் குறுகலான சாலைகள். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா ஆம்புலன்ஸ் உள்ள போக முடியாது, ஒரு ஃபயர் சர்வீஸ் போக முடியாது. உள்ள ஒரு முன்மாதிரி தொகுதியா இல்ல அது. இல்லையே. என்ன வளர்ச்சி உங்க தொகுதியில் நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அது முஸ்லீம் தொகுதி, எல்லாம் இலவச வாக்காள. எப்படி தான் நமக்கு தான் ஓட்ட போட போறோம். 2026 ஓட்டு போட்டுருவாங்க. ஆமா, கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க 500-1000 கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இன்னும் கூட புகழ்ந்துட்டு ஓட்ட போட போறோம். 26ல ஓட்ட போட்டுருவாங்க நம்புறாங்க. அப்படி போடலன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மிரட்டுவீங்க. இது யூபி மாதிரி இல்ல, இது குஜராத் மாதிரி இல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்க, மிரட்டுவீங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
கோபம் வருது தோழர். என்ன ஒரு வகையான ஆற்றாமையும் வருது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோபம். எங்களெல்லாம் பார்த்தா இன்னும் பைத்தியக்காரனா நினைச்சிட்டீங்களாடான்னு கேட்க தோணுது. எங்களெல்லாம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு பைத்தியக்காரனா நினைக்க தோணுதா? எவ்வளோ நாள் இதை சொல்லி மிரட்டுவீங்க? அதனால தான் திரும்ப திரும்ப உதாரணம், நாங்கள் வந்து குஜராத்தின் கலவரத்தில் வந்து கையை குப்பிக்கிட்டு வந்து ஐயா என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி அன்சாரிகள் நாங்கள்லாம் தமிழக முஸ்லீம்கள் அந்த அன்சாரியில் ஐயா எங்களை உயிர் பிச்சை கேட்கறதுக்கு நாங்கள் புரியுங்களா? ஒவ்வொன்றும் எப்படி வந்து எதிர்கொள்ளும்ன்றதை தமிழக முஸ்லீம்கள் தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு எதிர்வினையை ஆற்றுவதில் வந்து தேவர் சமூகத்தினோட தலைவர் சொல்லுவார், இப்போ தமிழக முஸ்லீம்கள் எதிர்வினை ஆற்றுவதை விட்டுட்டாங்க, அவங்க எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் நம்ம தாங்க மாட்டோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில். அந்த மாதிரி முஸ்லீம் சமூகம் எதிர்வினை ஆற்றுவதை விட்டுடுச்சுன்னா பார்த்துட்டோம். ஒரு கட்டத்தில் எதிர்வினை ஆற்றி அந்த சமூகம் இன்னைக்கு 25-30 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுச்சு இல்லைங்களா? பின்னோக்கி போயிடுச்சு. அதுலேருந்து மீளுவதற்கே இன்னும் அந்த சமூகத்தால் முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? கல்வியை பெறுவோம், அரசு வேலை வாய்ப்பு போவோம், தமிழ்நாடு சேஃப். ஜனநாயக வகையில் இருப்பது தானே சரியான எதிர்வினை. அதுதான் சரி. அதுதானே வந்து காலத்துக்கும் நம்ம முன்னேற்ற வாழ விட மாட்டீங்களா நீங்கள்? அதுக்கும் என்ன வாழ விட மாட்டீங்களா நீங்கள்? ஃபாத்திமா லத்தீஃப்னு ஒரு பிள்ளைங்க, அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஐயா உன்னை நம்பி தான் என் பிள்ளை உன் மாநிலத்துக்கு படிக்க அனுப்புறேன்ற. ஃபாத்திமா லத்தீஃப்ன்ற ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு இந்த ஐஐடியில் போய் சேர்ந்தது படிக்கிறதுக்கு. பத்மாதாமன் சொல்லி ஒரு பொறுக்கி போய் அந்த பிள்ளைக்கு டார்ச்சரை கொடுத்து பொண்ணான் இல்லையா? அந்த பொண்ணோட அப்பா லத்தீஃப் முதலமைச்சரை 3 முறை சந்தித்தார். கதர்னார், உங்களை நம்பி தானே என் பிள்ளைய இந்த மாநிலத்துக்கு அனுப்புனேன், இப்படி கொண்டுட்டானுங்களே என் பிள்ளைய, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஃபாத்திமா லத்தீஃப் உங்களால் வந்து நீதி கொடுக்க முடிச்சுதா? அனிதாவுக்கு பேசுறீங்களேங்க? அனிதாவுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. நீதி கிடைக்க அனிதாவை பேசுறீங்களேங்க? அனிதாவாவது உங்கள் கையில் இல்லைங்க. அனிதா உங்கள் கையில் இல்லைங்க. சரி, அது கூட புரிஞ்சுக்கலாம். ஐஐடி உங்கள் கையில் தானங்க இருக்குது. இதே கோட்டுப்புறம் காவல் நிலையம் உங்கள் கையில் தானங்க இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்கள்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பொன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பொழுது அதுக்கு எதிராக நீங்கள் எவ்வளோ ரியாக்ட் பண்ணீங்க? ஃபாத்திமா லத்தீஃப்க்கு என்னங்க ரியாக்ட் பண்ணீங்க சொல்லுங்கள்? அப்போ நாங்கள் திரும்ப அதான் கேட்குறோம், எங்களுக்கான இடம் என்ன இங்கே சொல்லுங்கள்? இல்லை அதே தான் நீங்கள் ஒரு எம்எல்ஏ கொடுத்துரும், 2 எம்எல்ஏ கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி இந்த பாசாங்க வேலைலாம் எங்கே காட்டாதீங்க. இல்லை அதே தான் நீங்கள் இப்போ இந்த ஜாகிர் ஹுசேன் தோழராக இருக்கட்டும், ஜபகர் அலி, இவங்களுக்கும் அதே தான் நீங்கள் அளவிட வைக்கிறீங்களா? அதே மாதிரி தான் இவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற. ஆமாங்க, ஆமாம். இப்போ பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன், கொல்லப்பட்ட 2 பேரும் யார்? இஸ்லாமியர். எதுக்குங்க கொல்லப்படலாம்? இல்லை ஆனால் அவங்க அந்த மத அடையாளத்தோட அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க, கனிம வள கொள்ளையாக தானே பேசுனாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஒருத்தனை கொல்றதுக்கு ஒரு பாயை தானே கூப்பிட்டு வரீங்க. ஒருத்தனை அவன் முஸ்லீமாக இருந்தால் அவனை கொல்வதற்கு நீங்கள் யாரை கூப்பிட்டு வரீங்க? பாயை தானே கூப்பிட்டு வரீங்க. இங்கே ஜாகிர் ஹுசேன் சாவடிச்சதில் முக்கிய பங்கு உங்கள் கட்சிக்காரனுக்கு இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கோம். அருணன் மேலே இது வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் நீங்கள் திரும்ப தௌஃபிக்குன்னு ஒருத்தன் புதுசாக அந்த பேரை நீங்கள் வந்து ஊடகங்களை மூச்சுக்கு முன்னேற சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட இன்டென்ஷன் என்ன? அதில் என்ன இன்டென்ஷனு? ஏன் அருணன் மேலே இது வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? உங்கள் வீட்டுக்கு வந்து பொக்கை கொடுத்துட்டு போனால அருணை, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னும் சொல்ல போனால் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் வந்து அந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்தி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஆதாரம் வரதெல்லாம் அதை வந்து வெளிப்படுத்த முடியல. புரியுங்களா? அப்போ திரும்ப அதே கொஸ்டின், உங்களுடைய சமூக நீதி எங்கள் பங்கு என்ன சொல்லுங்கள்? இப்போ எல்லாருக்கும் பங்கு வேணும், எல்லாரும் பங்கு கேட்குறான்ல, எல்லாம் பங்கு கேட்குறான்ல. நாங்கள் 26% இருக்கிறோம், எங்களை அமைச்சர்கள் இத்தனை எம்பிஸ் கூட, இத்தனை எம்எல்ஏ கூட, இத்தனை அமைச்சர்கள் கூட கேட்குறான்ல. நாங்கள் 7% தமிழ்நாட்டில் இருக்கோம், எங்களுக்கு பங்கு என்ன? ஒரு எம்பியா? 3 எம்எல்ஏவா? அப்போ நாங்கள் திரும்ப வந்து இந்த யூபி குஜராத் மாடல்லாம் வந்து சொல்லியெல்லாம் இங்கே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்கள் இன்னும் கிறுக்கனாலாம் கிடையாது. இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுச்சு, உலகத்தை பார்க்க ஆரம்பிக்குது. இவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான்ட்டு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி உங்களுடைய இந்த பழைய புராணங்கள்லாம் வந்து தமிழ் சமூகத்தில் வந்து செல்லாது, எடுபடாது. அகைன் நீங்கள் அடுத்தடுத்து என்ன சொல்லுவீங்க? இத்தனை நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வக்கற்றவர் இல்லைங்க, உங்களுக்கு நாதி இல்லை, உங்களுக்கு நாதி இல்லை, பிஜேபி வந்துடும், ஆனால் நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் திரும்ப இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நாங்கள் நாதியற்றவர்களெல்லாம் இல்லை. நாங்களும் சரி பார்க்கலாமே, ஒரு வாட்டி ஒரு யூடர்ன் போட்டு பார்க்கலாமே நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோன்னா, போன சட்டமன்ற தேர்தலையே நீங்கள் வெற்றி பெற்றது வெறும் 2.7% ஓட்டில் தான்றதை மனசில் வச்சிங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த ஓட்டு சதவீதம் வெறும் 2.7% ஓட்டுக்கு தான். அதிமுக தெளிவாக சொல்லிச்சு, நாங்கள் பாஜகவை போனனால தான் நாங்கள் முழுக்க தோத்தோம். ஜெயக்குமார் சொன்னார், நான் என் தொகுதியில் 40,000 முஸ்லீம்களுக்கு ஓட்டு போடலன்னாரு. பிஜேபி தான் தோத்தன்னு சொன்னார். முஸ்லீம்கள் 97.9% உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான், 97.9% ஓட்டு போட்டிருக்கான். அதில் கொஞ்சம் அப்படி திரும்பி இருந்தால் நீங்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் தான். அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு போயிடாதீங்க.
பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு எது போன்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு. எங்களுக்காக வருகிறேன். மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.